தட்டுப்பாடு ஏற்படும் என்கின்ற வதந்தியை நம்பி பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்து வரும் நிலையில் உங்கள் பகுதியில் நிலவும் உண்மையான சூழல் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இங்கே எரிபொருள் தட்டுப்பாடுங்கிறது ஒன்றும் பெருசாக தெரியல. இங்கே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நார்மலான ஒரு ஊர் தான். ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது. வேலைக்கு போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வருவாங்க. அதனால இப்போதைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. நார்மலா தான் நமக்கு பெட்ரோல் பங்க் தட்டுப்பாடு கிடையாது சார். எப்பயும் நாங்க நடக்கிறதா நேற்று அதிக சேல்ஸ் அதிகமானதுனால பெட்ரோல் வரதுக்கு தட்டுப்பாடு ஆயிடுது. அதனால இப்போ 2 மணி நேரத்துல தட்டுப்பாடு வந்துடும். நாங்கள் எப்பயும் போல 4 மணி தான் சேல்ஸை ஸ்டாப் பண்ணி ஆரம்பிச்சிருவோம். நான் எங்கள் வடவெல்ல போட்டேன், ஃப்ரீ அது கிடைக்குது. இங்கே போட்டேன், இந்த இதில் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட அங்கேயும் கிடைக்குது. எல்லா இடத்துலையும் கிடைக்குது. எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. பங்கு கூட்டமெல்லாம் கிடையாது. நேற்றுலேருந்து சிலிண்டருக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸ் குடோனுக்கு போனால் அங்கேயும் சிலிண்டர் இல்லைன்றாங்க. நாங்கள் கேஸை தூக்கிட்டு போய் ரோட்டில் நின்று மறியல் போராட்டம் பண்ணால் எங்கள் குழந்தைகளை எங்கள் ஃபேமிலியை யார் பார்க்குறது? அதோட நைட்டில் வலைதளங்கள்லையும் பெட்ரோல் டீசலுக்கு ரொம்ப அவதியாக இருக்குன்னு மெசேஜ் போடுறாங்க. நாங்கள் பெட்ரோல் பல்க்லேயே நின்றுட்டுருக்கோம். காலையிலேருந்து நிற்கிறோம், 2 மணி நேரமாக நிற்கிறோம், பெட்ரோல் போட முடியலை. சிவகங்கையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். நான் காலையில் ஆஃபீஸ் போனோம், எனக்கு பெட்ரோல் இல்லை. அந்த இன்னொரு பேங்க் தைக்காத்தறி பேங்க்கும் பங்க்கும் போனேன், அங்கேயும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்ப இங்கே பெட்ரோல் போடலான்னு வந்தா இங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வண்டி இப்போ பெட்ரோல் இல்லாம அதே இடத்துல நிக்குது. இப்போ இந்த வெயில்ல நான் எப்படி வண்டி எடுத்துட்டு வெளில போறது? பயங்கரமா கூட்டமா இருக்கு. லைன் கட்டி நின்னாலும் பாதியோட நிறுத்திடுறாங்க. அதே மூலமா அளவோட தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ரொம்ப கொடுக்கறது கிடையாது. நம்ம ஃபுல் பண்ண சொன்னா ஃபுல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு இடத்துல சிஎன்ஜியும் கூட இப்போ எங்களுக்கு ரொம்ப கட்டுப்பாடு. ஒரு சில பங்கு தான் இருக்குது. அதுக்கே நின்னானா எங்களுக்கு தொழிலே பாதிக்குது. அப்போ நின்னதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகிறப்ப அடுத்த வாடகையெல்லாம் வர்றதெல்லாம் கட் ஆயிடுது. அப்போ எங்களுக்கு வர்ற வருமானமும் கம்மியாகுது. அப்புறம் பொருளும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருந்ததுன்னா நாங்கள் என்ன நடத்துறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியறது இல்லை. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.